வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட ஜூலை 22க்கான அனாலிசிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால நீங்கள் சென்செக்ஸில் இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து வாலடைலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் நம்மளோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீகே ஆயிரும். ஸோ அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டே கிஃப்ட் நிஃப்டி வந்து ரொம்ப நல்லா ஹைக்கு போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டியோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் ஓப்பன்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி பிஹேவ் ஆகிட்டு இருக்கு, அண்ட் இதோட இம்பாக்ட் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசுவோம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி பேசும்போது முக்கியமான சப்போர்ட் லெவல்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ், அப்போ இன்னைக்கு வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இப்படிங்கிறத நம்ம பேசுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ரொம்ப அதிகமாக நம்ம நேற்று ஈவினிங் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பெரிய வந்து டிஸ்கஷன் இருக்காது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃப்ஐஐ டேட்டாவை பார்ப்போம். ஏன் எஃப்ஐஐ டேட்டா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம். மார்க்கெட் வந்து அப் சைட் போகுமா, டவுன் சைடு வருமா, மேலே போனால் எது வரைக்கும் போகலாம், அப்படி நீங்கள் ஆப்ஷன்ஸில் இருக்கிறதா இருந்தால் எந்த பக்கம் எடுக்கிறதுக்கான பெட்டர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ டேட்டாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன் இன்றைக்கி எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, எஃப்ஐஐ டிஐஐ டேட்டாவில் வந்து நமக்கு வந்து ஜூன் மாதம் ஸ்டார்டிங், அதாவது ஜூலை மாதம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலை 1 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜூலை 8 வெறும் 26,000 கோடி தான் இருந்துச்சு. ஸோ ஏன் இது வெறும் 26,000 கோடின்னு சொல்கிறேன்னா, யூஸ்வலாக அவங்க டீல் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நெட் ஹோல்டிங்ஸ்ன்னு இருக்குது. அதாவது எவ்வளோ பை பண்ணுறாங்க, எவ்வளோ செல் பண்ணுறாங்கன்னு. ஜூலை 8 ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகி ஜூலை 11 பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செல்லிங்காக இருந்துச்சு. ஜூலை 18 அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான செல்லிங்க்கு வந்திருக்குன்னு. அப்போ அந்த 8 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் நேத்தோட எண்டில் டிஏஐஸோட எஃப்ஐஐஸோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1681 கோடி. அதே சமயம் டிஏஎஸோட டோட்டல் ஹோல்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 303,000 கோடி. ஸோ இதை விட ஆல்மோஸ்ட் டபுள் த டைம் வந்து ஓவரால் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் நம்ம செப்பரேட்டாக பார்க்காம ஓவரால் ஹோல்டிங்ஸ் நமக்கு பார்த்தோம்னா டிஏஎஸோட ஹோல்டிங் வந்து நேத்தோட மார்க்கெட் பொறுத்தளவில் அதிகமாக இருக்குது. ஒன்று, அப்போது ஏதோ ஒருத்தவங்க வந்து இவங்களை விட அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். மேபி இந்த ஜெயின் ஸ்ட்ரீட்டுக்கு அப்புறம் நிறையா எஃப்ஐஐஸோட இன்வெஸ்டிங் ஃபர்ம்ஸ் வந்து கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து டெரிவேட்டிவ்ஸ்லையும் கேஷ் மார்க்கெட்லையும் அவங்க ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை யோசிச்சிருக்கலாம். மேபி அந்த ஒரு காரணத்தினால டிஐஎஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நெட்டு பார்த்தோம்னா நமக்கு வந்து டிஐஎஸோ எஃப்ஐஎஸோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாலும் செல்லிங் ஹோல்டிங்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் ஆங்கிள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஸோ கிஃப்ட் நிஃப்டி டேட்டாலாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நேற்று ஈவினிங் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அரௌண்ட் 5:30க்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சு. அதாவது 25,100 இருந்துச்சு. அங்கேருந்து எங்கே போயிருக்குன்னா 25,200 நைட்டு, நமக்கு நேற்று நைட்டு 9 மணி போல் 25,200 போயிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் வால்யூம் யூஸ்வலாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ஸ்லோவாக இறங்கி இப்போ வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான மார்க்கெட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் வால்யூம் ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன வால்யூம்ஸாக தான் இருக்குது. ஏன்னா கேண்டில் சைஸ் நமக்கு பார்த்தா தெரியும், வால்யூம் ஆஃப் த கேண்டில்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஒன்று. ஸோ இது வந்து நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். அப்போ இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 9 o'clock கோல்டன் கிராஸ் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படியே டைவர்ஜ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு 3 நாள் 4 நாளாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பாசிட்டிவாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. இப்போ நான் அதே இது என்ன பண்ணுறேன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். நீங்கள் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியும் மார்க்கெட் வந்து 9 o'clock வரைக்கும் இந்த இடத்துல டைவர்ஜெண்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கன்வர்ஜென்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறனால நமக்கு வந்து எப்போது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு இந்த கேப் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஆனால் நான் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடேவை வந்து ரொம்ப நல்லா கிளியராக சொல்லும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை விட 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது மார்க்கெட்டில் வந்து 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் கீழேயும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே இது அப்படிங்கிறனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா,
இதை வந்து நமக்கு இப்போ 7:30 ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு இன்னொரு 4 கேண்டில் 5 கேண்டில் வந்ததுக்கப்புறம் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கிஃப்ட் நிஃப்டி கீழே கிராஸ் ஆயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நமக்கு செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஏன் இன்னைக்கு நான் கிஃப்ட் நிஃப்டியில் இவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஒன்று என்னன்னா 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் மார்க்கெட் வந்து அதாவது செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சேன்னா நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஓகே டைவர்ஜிங்காக இருக்குது. 50 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் அதனால் பாசிட்டிவ்னு சொல்லலாம். அதே சமயம் நான் 3 மினிட்ஸில் வைக்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சு கீழே வர மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு 8:30 9 o'clock அப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ட்ரூ செல்லிங் ப்ரெஷரில் இருக்கா பையிங் ப்ரெஷரில் இருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஒன்று இது அதே விட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்ட்ராடே. ஸோ இப்போ நான் கேண்டில் சைஸ் வந்து பர் டே வைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி என்ன ஆகுதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு நிலைமையில் கிஃப்ட் நிஃப்டி இருக்குது. என்ன அப்படின்னா நேற்று ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங், நேற்றோட ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு, க்ளோசிங் இந்த இடத்துல இருந்துச்சு, அங்கேருந்து ஒரு கேப் மாதிரி மேலே போயிருக்கு. ஸோ அப்போது நேற்றோட ஓப்பனிங்கை விட இன்றைக்கோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் ஆல்மோஸ்ட் அந்த நேற்று இருந்த விக்குக்கு பாதியில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த விக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து இதை இப்போ இன்ட்ராடே வச்சு பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன், கேப் அப் இருக்குது, மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைக்கும்போது என்ன சொல்லலாம், மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது, சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் இருக்குன்னு. ஆனால் நம்ம அதுக்கு எதிர்மாறாக 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டெத் கிராஸ்க்கு வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு இன்னையோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா ஓவராலாக பாசிட்டிவாக தெரிஞ்சாலும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக தான் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 9 மணிக்கு முன்னாடி ரெஃபர் பண்ணுறது கரெக்ட். ஏன்னா இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டைமில் வந்து கிஃப்ட் நிஃப்டி நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கொடுக்கல. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருந்துச்சு. அண்ட் அது வந்து முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸான 56,600 நோக்கி மேலே நேற்று போய் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால 57,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நான் பேங்க் நிஃப்டி வந்து கேண்டில் சைஸ் வந்து இன்ட்ராடேயில் வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான பிக்சர் தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இருந்துச்சு, அடுத்து ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டு, திருப்பி ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துட்டு திருப்பியும் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். அப்போது இந்த பேட்டர்ன் டவுன்ஃபால் ஒரு ஒரு அப்வர்ட் மூமெண்ட், ப்ரைஸ் கரெக்ஷன் ஒரு அப்வர்ட் மூமெண்ட், அதே மாதிரி மறுபடியும் ப்ரைஸ் கரெக்ஷன். அப்படிங்கிறனால இது வந்து அட்லீஸ்ட் நமக்கு வந்து லோவர் லோ தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறனால நம்ம வந்து மினிமம் ஒரு 57,100 வரைக்குமாவது நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக இருக்குது நம்ம இந்த லோவர் லோ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லோ, அதுக்கடுத்து இன்னொரு லோ, தேர்ட் லோ. ஸோ அப்படிங்கிறனால இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் டவுன் சைடு வந்துட்டு இங்கே போயிருக்கு, இங்கேருந்து மேலே வந்திருக்கு. ஸோ அப்போ மினிமம் இவ்வளோ தூரம் போயிட்டு தான் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால 57,250க்கு மேலே போகிறதுக்கான பேங்க் நிஃப்டிக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படிங்கிறனால இந்த 57,200க்கு மேலே நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்க வேண்டாம். ஏன்னா கால் ஆப்ஷனில் 57,200க்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ இங்கே தான் 57,200 இருக்குது. அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தாலும் அதிகபட்சம் 57,200, அங்கேருந்து டவுன் சைட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு பாசிட்டிவாக இருக்கலாம், இருந்தால் அதிகபட்சம் 57,200 வரைக்கும் போகும். இன்கேஸ் இந்த 57,200 கிராஸ் ஆயிடுச்சுன்னா பாசிட்டிவ் மார்க்கெட் தான். ஆனால் இந்த 57,200 கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்க்கும்போது நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர்லேருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்போது நமக்கு கேஷ் மார்க்கெட்டை பார்த்தாலும் FIIDAயோட கேஷ் மார்க்கெட், அடுத்து வந்து கிஃப்ட் நிஃப்டி ரெண்டுமே பார்த்தாலும் 25,200 பக்கம் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டி இன்றைக்கி கேப் அப் ஓப்பன் ஆனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா நிஃப்டி 50 கேப் அப்பாக ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் கூட இருக்கலாம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டியில் இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25,200. ஸோ அப்படிங்கிறனால கேப் அப் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் பாசிட்டிவாக போகணும்னு இன்றைக்கி கிடையாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நேற்றே சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா 25,200 அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 25,000 இருந்துச்சு.
ஸோ கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனே தான் நமக்கு வந்து சென்செக்ஸ் கொஞ்ச நாளாக பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கும் அதே இது வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் சென்செக்ஸை பொறுத்தளவும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்குது. அப்போது கேப் அப் இருந்தாலும் இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சென்செக்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸோட முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வந்து 82,500 சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 82,000 இருக்குது. ஸோ அப்போது சென்செக்ஸும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரைஸ் கரெக்ஷன் சீக்கிரம் வரலாம். அதே சமயம் நமக்கு வந்து இன்றைக்கி கேப் அப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா நேற்று நமக்கு முடியும் போது 25,000 தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் இப்போ இருக்க கரண்ட் கிஃப்ட் நிஃப்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 25,200 பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணங்களால நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட்டில் நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி 50 மேலே போகலாம், திருப்பி ப்ரைஸ் கரெக்ஷன் வரலாம். ஓகே, அதே சமயம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக 57,200 தாண்டது இன்றைக்கி கஷ்டம். அண்ட் தாண்டிடுச்சுன்னா நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வில் ரீச் நியூ ஹை. ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் வர வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். சப்போஸ் பேங்க் நிஃப்டி இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா 57,200 வரைக்கும் எடுக்கலாம். 57,200ல் இருக்கும்போது நீங்கள் வந்து பொசிஷனை கேர்ஃபுல்லாக தான் ஹோல்ட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் டவுன்ஃபால் ஆகலாம். எப்பயுமே ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து பொசிஷன் ஹோல்டிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ தாண்டிடுச்சுனா தான் நம்ம டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் தான் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் இன்னையோட நம்ம ஓப்பன் செயின் சென்செக்ஸ்க்கு மட்டும் பார்க்கலாம். ஏன்னா சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேங்கிறனால சென்செக்ஸோட ஓப்பன் செயின் பார்க்கும்போது நமக்கு டெல்டா வேல்யூ 0.2 இருக்கிற வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். அதை தாண்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போகிறத வந்து ரெக்கவரி ஆக முடியாது. ஏன்னா டெல்டா வேல்யூனா என்ன அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் ₹1 மூவ் ஆச்சுன்னா இந்த சென்செக்ஸோட ஆப்ஷன்ஸ் எவ்வளோ மூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ 0.2னா ₹1 அங்கே வந்து சென்செக்ஸ் மூவ் ஆச்சுன்னா இது வந்து 20 பைசா தான் மூவ் ஆகும். அண்ட் ப்ராக்ரெசிவாக மூவ் ஆக இது வந்து 0.2லேருந்து 0.6, 0.7, 0.9 ஈக்குவல் டு 1 வரைக்கும் போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அவுட் ஆஃப் த மணியில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸில் அவுட் ஆஃப் த மணியில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ₹1 இருக்குது கால் ஆப்ஷனோட வேல்யூ. அதே சமயம் நமக்கு கால் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி பார்க்கும்போது இங்கேயும் நமக்கு டெல்டா வேல்யூ இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1. ஸோ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போது அட் த மணிக்கு சுற்றியே தான் நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து சென்செக்ஸில் பொசிஷன் எடுக்கிறதாக இருந்தால் கால் ஆப்ஷனில் அதிகபட்சம் 82,600 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதே சமயம் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது டெல்டா வேல்யூ 0.22 இருக்குது பாருங்கள். அப்போ வந்து 81,900 சுருக்கமாக சொல்ல போனால் 81,900க்கும் அதே சமயம் நம்ம வந்து இந்த இடத்துல 0.2 81,900க்கும் 82,600க்கும் நடுவில். ஸோ இப்போ இந்த ஒரு 800 பாயிண்ட்டுக்கு மேலே கீழே நீங்கள் எடுத்தால் தான் ஆப்ஷன் பையராக இருக்கிற போது மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.